மேனகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் நிஜமாக நான் வந்து யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணணும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீதா மேடம்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அது என்கிட்டே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து எப்பவுமே என் மேலே கோபமாக எரிஞ்சு விழுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு எப்படி மாறினாங்க என்னன்னு எனக்கும் தெரியாது. அது ஆண்டவன் செயல் அந்த மாதிரி அமைஞ்சது. மேனகா வந்துட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என் லைஃப் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஓவர் ஆச்சு. இல்லைனா என்ன இன்னும் காலேஜ்லேயே வந்துட்டு 10,000 15,000 சம்பாதிச்சு தான் வந்திருப்பேன். அவங்க அப்பா வந்து மேனகாவோட அப்பா என்னுடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிச்சு அவருக்கு. காலேஜில் வந்து கூப்பிட்டு போகும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு இவன் தான் பையன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவருக்கு வந்து என்னை கண்டா பிடிக்கல. ஒன்று வந்து கருப்பாக இருக்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு. அவங்க வந்து கவுண்டரு, நாங்கள் வந்து பிராமின்ஸுன்றதுனால அவருக்கு சுத்தமாக கொடுக்கறதுக்கு இஷ்டமே கிடையாது. அவரும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு. அவங்க ரொம்ப வந்து அந்த கேஸ்ட்டு பாண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து என் கல்யாணம் வந்தது. என் சைடில் நான் எந்த கஷ்டமும் பண்ணல. மேனகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. என் 2 சைடில் ஓகே வந்தது பார்த்தீங்கன்னாக்கா, நான் கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து ஒத்துக்காம 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாடி ரூமில் வந்து வீடெலாம் கட்டலை. ஒரே ஒரு ரூம் தான் பின்னாடி இருக்கும். அது எங்களுடைய ரூம் தான் அது. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளாக சாப்பிடாம இல்லாமல் ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு இருந்துச்சு. நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தான் இருந்தார் அவர். சாப்பிட கூட இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தை இருக்காங்க, அப்பாவோட அக்கா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் தம்பி இந்த மாதிரி இருக்காரு, நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ தான் அப்போ தான் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தியாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு ஒத்துக்காமல் அந்த இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால் வந்து மாடியிலே இருக்காரு சாப்பிடாம அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு வாடா அப்படின்னாங்க. நான் வந்து அப்போது ஜெயகாலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரீராம்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வீட்டில் பிரச்சனையாக நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட இருந்தால் பிரச்சனை ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு அங்கேருந்து காலேஜுக்கு வந்துட்டு போயிருந்தேன் ஜெய காலேஜில். ஸோ நான் காலேஜுக்கு போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னே எங்கள் அத்தை வந்து கேட்டாங்க, என்னம்மா லவ் பண்ணுறியானா? ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் வெளியில் போயிருந்தப்போ எங்கள் அப்பா வந்து உடனே சரி அப்போ கல்யாணம் பண்ணிக்க போ அப்படின்ட்டாங்க. இந்த காதலுக்கு மரியாதையில் லாஸ்ட் சீனே நடக்கும் பார்த்தீங்களா, பொண்ணை வந்து வாழ்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியோட அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்ரீவித்யா வந்து போயிட்டு நான் என்னன்னு வாழ்த்துறது, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் கூட அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கேட்பா. உடனே சாங்கியோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்றா. அதே சேம் சுச்சுவேஷன் தான் இங்கே நடந்தது. எங்கள் அப்பா வந்து கேட்டார், என்னம்மா அவனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னா, ஆமாம் ரிக்ஷர் கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்ட்டார். அப்போ வந்து மேனகா ஃபேஸில் நீங்கள் பார்க்குறீங்க சந்தோஷம், அது இன்னும் என் கண் முன்னாடியே இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து இன்னும் கூட கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் நான் அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்குறேன்னு தெரியல. அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நான் இன்னும் அவர்கிட்ட பார்க்கல. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலான சந்தோஷம் வந்து அவளுக்கு நான் இது வரைக்கும் கொடுத்தனா என்னன்னு தெரியல. ஆனால் அதுதான் வந்து அவருடைய பெரிய சந்தோஷம். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த சந்தோஷம் மாதிரி இன்னும் வந்து சந்தோஷப்படலை. இல்லை நான் அவளை வந்து சந்தோஷமாக வச்சிருக்கேன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்படிதான் வந்து எங்களோட லைஃப் ஆரம்பிச்சது. இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிவன்.